இந்த நாளில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நாமெல்லாம் தற்செயலாய் வந்தவர்கள் என்று நான் நினைக்கல. கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சரியா? நீங்கள் என்ன செய்யணும்? உணர வேண்டும். நான் உணர்கிறேன். எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தர் என்னை சொல்லுங்க, அப்பா சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்னை அழைத்து வந்தார். அழைத்து வந்தார்னா அவர் விரும்பியா அனுப்ப மாட்டார். அவர் இந்த உலகத்திலே கொடுக்க முடியாத ஒன்றை, உலகம் தரக்கூடாத ஒன்றை அவர் தந்து நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். சரியா? அவர் யாருக்குமே பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யார் போனாலும் சரி, இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அவரிடத்தில் நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த வேளையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், தேவன் நமக்கு ஒன்றை தர விரும்புகிறார். அதை சரியானபடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியானபடி, குறைவில்லாமல், திடமானதாய். அதாவது அவர் சொல்கிறார், உச்சிதமான கோதுமையினால் நான் உங்களை போஷிப்பேன் என்று சொன்னார். அப்போ அவர் பதரை தருகிறவர் அல்ல, உச்சிதமானதை தருகிறவர். அப்போ உச்சிதமானதை தருகிறார் அப்படின்னா நாம் அவரை உச்சிதமான தேவனாய் நாம் என்ன செய்யணும்? அவரை பார்க்க வேண்டும், பார்க்க பழக வேண்டும். சரியா? இதனால நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிரூட்டம் அல்லது உயிரோட்டம் அது இல்லைன்னா இல்லை அப்படின்னு நினைக்கிறது என்ன? சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் கரெக்டாச்சு, ஃபெய்த், விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியம். அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான, மிக மிக முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒரு காரியம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை குறித்த அறிவு, தெளிவு, ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் என்று தெரிகிறது, அதை குறித்த அறிவு, அதை குறித்த தெளிவு, அதை குறித்த புரிதல் இல்லை. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. அந்த விசுவாசத்தை குறித்த அறிவும் தெளிவும் புரிதலும் இருக்குமானால் உங்கள் படகு, உங்கள் கப்பல் தெளிவாக போகும். சரியா? எனவே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், முடியவே முடியாது. சரியா? விசுவாசம் இல்லைன்னா கடவுளுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்க காணிக்க கொடுக்கலாம். சரியா? நீங்க செபிக்க கூட செய்யலாம், தான தர்மம் கூட பண்ணலாம். ஆனா விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே என்ன செய்யும். அதுக்காண்டி நீங்க தான தர்மம் பண்ணக்கூடாது, காணிக்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. சரிங்க? அது தேவை. ஆனா இதுல எது முக்கியம்? விசுவாசமானது ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். வேதம் தெளிவா சொல்லுவாங்க. அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கணும்? அவர் எப்போதும் எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த விசுவாசம் எப்படி வரும்? சரியா? அப்போ அந்த விசுவாசம் சொல்றாங்க. அப்போ அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே எப்படி ஏற்படுத்தி கொள்வது? அந்த விசுவாசம் நம்மிடத்திலிருந்து எப்படி அது வெளிப்படும்? அந்த அவர் பார்க்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டதா இப்பொழுது நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். சரியா? வேதம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும். நீங்க எதை ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறதன் மூலமாய், அந்த நாட்கள்ல சொல்லித்தான் ஆண்டவரை பற்றி பேசுவாங்க. பேச பேச அவங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய
வசனத்தினாலே வரும். அப்போ வேத வார்த்தையை கேட்க 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 நமக்கு என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் வரும். வேத வசனத்தை கேட்க கேட்க நமக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். சும்மா வராது விசுவாசம். சும்மா என்னது விசுவாசம் வராது. வேதம் தெளிவாய் சொல்லுது. இப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, வேத வசனத்தை கேட்க 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 என்ன வரும்? அதை விருப்பத்தோடு கேட்கணும், தாகத்தோடு கேட்கணும். அதுதான் இயேசு சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கிற விதம். இப்போ வசனம் பேசப்படுகிறது. நீ எப்படி கேட்கிற, நீ எப்படி கவனத்தோடு கேட்கிறாயா என்பதை குறித்து உன் கவனத்தை வை அப்படின்றார். நீங்க கவனம் இல்லாம கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? விசுவாசம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கவனம் இல்லாம கேட்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் நினைச்சாது கேட்கலாம். அதான் ஏசு தெளிவா சொன்னார். கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். பாருங்க, அப்போ கவனமா கேட்கிறவனுக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். எல்லாருக்கும் அந்த வசனத்தை கேட்டாலும் அவன் கவனமா கவனிக்கலைன்னா அவனுக்கு என்ன வராது? அதனால் இது ஏசு சொன்னது, நான் எந்த அப்போஸ்தலரும் சொல்லவில்லை. அப்படியானால் நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள் என்பதை அவர் கவனிக்கிறார். ஒரு செய்தி பேசப்படுகிறதுனா நீங்கள் எப்படி அதை கவனிக்கிறீர்கள், அந்த வார்த்தையை எப்படி கவனிக்கிறீர்கள். ஒருவேளை பைபிளை படிச்சீங்கன்னா நீங்க அதை எப்படி கவனிக்கிறீர்கள், அதிலிருந்து உங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25 படிங்க. மார்க் 7:25. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு யாரு? யார் யார் சொல்லுங்க. அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு சிறு பெண்ணின் தாய். நீங்க அப்படி பார்க்கணும். ஒரு பிள்ளை அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட தாய்க்கு எப்படி இருக்கும்? அவ எப்படி அதை நீக்க வேண்டும், அதை எப்படி அந்த பிள்ளை சுகமாக்க வேண்டும் என்று அவள் எப்படி இருப்பா? ஒரு வாஞ்சையோடும் ஒரு தவிப்போடும் ஒரு ஏக்கத்தோடும் இருப்பாள். சரியா? அவள் அவரை குறித்து என்ன செய்கிறாள்? கேள்விப்படுகிறாள். இப்ப அவளுக்கு என்ன வருது? அப்ப விசுவாசம் யாருக்கு வரும்? அப்படிப்பட்ட தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். சரியா? உங்களுக்கு அப்படிப்பட்ட தாகம் இருக்கிறதா? அதுதான் மேட்டர். உங்களுக்கு அப்படிப்பட்ட தாகம் இருக்கிறதா? நல்ல கவனிங்க. கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். என்ன செஞ்சா? அவருடைய பாதத்தில் விழுந்தாள். அவளுக்கு இப்ப என்ன வேணும்? பிள்ளைக்கு விடுதலை வேண்டும். கேள்விப்படுகிறாள், வாரா, ஒப்பு கொடுக்கிறா. இந்த ஒப்பு கொடுத்தல் வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா நாங்க விசுவாசிக்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கதை நடக்காது. அடுத்த வசனம். அந்த ஸ்திரீ சீரோபெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவ யார் தெரியுமா? அவ இஸ்ரவேல் தேசத்தால் கிடையாது. அவ யாரு கிடையாது? இஸ்ரவேல் தேசத்துக்குரியவள் கிடையாது. அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டாங்க. அவங்களுக்கு தாகம் இல்லை, விடுதலை ஆகலை. ஆனா பாருங்க, அங்கிருந்து வந்து கேள்விப்பட்டு விடுதலையை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னொரு வசனம் படிங்க. 5ஆம் அதிகாரத்தில் 27. மார்க் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தொட்டால் உடனே பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட நபருக்கு சுகம் கிடைக்கிறது? நிறைய பேர் நெருங்கினாங்க, நிறைய பேர் அவர் பக்கத்தில் போனாங்க, எல்லாருக்குமா கிடைச்சது? இல்லை. பாருங்க, அவ எப்படிப்பட்டவளா இருந்தால், இப்படிப்பட்ட
பாடுபடுகிற, தேடுகிற ஒரு இருதயம் உடையவர்களுக்கு தான் காரியம் நடக்கும். ஏன்னா காரியம் நடக்கலை, காரியம் எப்படி நடக்கும்? அவரை சுற்றி நிறைய பேர் நெருக்குனாங்க. தொடர்ந்து வாசிங்க. ம் 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 இப்போ விசுவாசம் கேள்விப்பட்டா அப்போ அவர் கண்ட்ரோலில் இல்லை சுகம். யார் கண்ட்ரோலில் இல்லை? இயேசுவின் கண்ட்ரோலில் இல்லை சுகம். சுகம் இப்போ எந்த கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு? விசுவாசத்தின் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. எனவே கேள்விப்பட்டால், அவளுக்கு ஒரு தாகம் இருந்தது, அவள் பிரயாசப்பட்டால், அவள் போய் தொட்ட உடனே அவரை அறியாமலே அவற்றிலிருந்து இணைஞ்சிச்சு வல்லமை புறப்பட்டு போய்விட்டது. இப்போ விசுவாசத்துக்கு கண்ட்ரோல் இவட்ட வந்துருச்சு பாருங்க, சுகத்துக்கு. அப்போ இப்படி தேவன் வைத்திருக்கிறார், இப்படித்தான் தேவன் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? எனவே இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மார்க்கு 3:8. யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். என்ன செஞ்சாங்க? அவரிடத்தில் வந்தார்கள். பாருங்க, இப்ப நான் யார்கிட்ட போனோம்? யார்கிட்ட போனோம்? இயேசுவினிடத்தில் போக வேண்டும். அதுதான் மிக முக்கியமான சப்ஜெக்ட். அப்போ கேள்விப்பட்டாங்க, நல்லா இருக்கு, அப்படியா, அப்படிப்பட்டவரா அப்படின்னு போகல. என்னஞ்சாங்க? அவரிடத்தில் வந்த. அப்போ விசுவாசம் கேள்விப்பட்டால் தேவையுடையவங்க தான் எங்கே செய்வாங்க? அவர்கிட்ட போவாங்க. நீங்கள் தேவையுடையவங்கன்னா யார்கிட்ட போகணும்? தேவனிடத்தில் போக வேண்டும், கிறிஸ்துவனிடத்தில் போக வேண்டும். அப்படி போகும்போது உங்கள் பிரச்சனை, அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. எப்படி சொல்லுது பாருங்க. அவரிடத்தில் வந்தார்கள், அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். இத்தனை சொன்னாரு? எல்லாரையும் அல்ல, எல்லாரையும் சுகமாக்கினான் எழுதியிருக்கு. அப்போ அவர் விசுவாசியானால கேள்விப்பட்டாங்க, அப்படியான்னு காதில் வாங்கிட்டாங்க, தவிர எங்கே போகல? நமக்கு எப்படியா சுகமாகணுமே அப்படின்னு அவர்கிட்ட போகலை. சுகமானு நினைக்காங்க, ஆனால் எங்கே போகிறது கிடையாது, அவர்கிட்ட. இவன்கிட்ட போய் எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் அவர்கிட்ட போகிறதே கிடையாது. எனவே அவரிடத்துல போனால் எல்லாம் அவர், அந்த வசனம் தெளிவாக சொல்லி பாருங்க. அநேகரை சுத்தமாக்கினார், நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். பாருங்க, அப்போ விசுவாசமானது கேள்விப்படுவது மாத்திரத்தில் அவரிடத்தில் நடத்துகிறது, அவர் பாதப்படியில் பணிய வைக்கிறது, அவரிடத்தில் நெருங்கி போக வைக்கிறது. அப்போ அதுதான் என்னது? விசுவாசம். நீங்கள் நெருங்கி அவரிடத்துல போகலை, கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த கேள்விப்பட்டதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அடுத்த பாட்டுக்கு என்ன செய்யணும்? நம்ம கண்டினியூ பண்ணி போக வேண்டும். சரியா? எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? இப்போ நம்ம ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார், எதை கனம் பண்ணுகிறார், அப்போ எதன் மூலமாய் நாம் அவரிடத்தில் கிட்டி சேர முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? அப்போ அது எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் இயேசு சொன்னார்ன்றதை பார்த்தோம். அப்போ அவர் நாம் எப்படி அவர் வசனத்தை கவனிக்கிறோம் என்பதையும் அவர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். வசனத்தை எப்படி கவனிக்கிறோம் என்பதை குறித்து அவர் கவனிக்கிறார். நம்ம அப்படி வசனத்தை சீரியஸாக பார்க்கமா? வசனத்தை அவ்வளவு சீரியஸாக பார்க்கணும். இந்த பூமியில் வச்சு அவருடைய வார்த்தையை அவ்வளவு கவனமாய் கவனியுங்கள். அதுக்கப்புறம் கீழ்ப்படிவது ஈஸி, அது விசுவாசிப்பது ஈஸி. நீங்கள் கவனமாக கவனிக்கலைன்னா நீங்கள் விசுவாசிக்கிறது வாய்ப்பே இல்லாமல் போயிடும். எனவே வசனத்தை அவ்வளவு கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். சரியா? மத்தேயு 12:21 படியா. லூக்கா 12:21. லூக்கா 8:21. சரி, மத்தேயு 12:21. மத்தேயு 12:21. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. சொல்லுங்க அப்பா. புறஜாதியார்
நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. அந்த புறஜாதியர் யாரு? நான் என்னை நினைச்சு அவர் அங்க எழுதியிருக்கு, நான் அப்படி நாமத்தின் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு அவர் இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. அப்போ நான் என்ன செய்யணும்? அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். இப்போ புறஜாதிக்கு வந்துட்டு பாருங்க, அப்படி நாமத்தின் மேல், இதெல்லாம் காட்ஸ் பிளான், தேவனுடைய பிளான். சும்மா எதுவுமே தற்செயலாக நடக்கல. கலெக்டர் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்கன்னா சும்மா நடந்துச்சு, கவர்மெண்டோட பிளானு. அது பரலோக கவர்மெண்ட் பிளான் தான். இது நம்ம பேசிக்கிட்டு இருக்குது பரலோக கவர்மெண்டுடைய பிளான் தான் ஃபெய்த்து. இந்த ஃபெய்த்தில் நீங்கள் இப்படி போகும்போது உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். சரியா? எனவே அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள். அதுக்கு முந்தின 2 வருஷம் பண்ணி பார்ப்போம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அப்ப இப்படிப்பட்டவர் மேல் யார் நம்பிக்கையா இருப்பா? புறஜாதியார் நம்பிக்கை. இப்படிப்பட்டவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு அவர் கைவிடுவாரா? அவர் சொந்த ஜனம் அவர் நம்பல. ஆனா எந்த ஜனமெல்லாம் அவரை நம்புகிறதோ அவருடைய கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பான் என்று வேதம் சொல்லுது. எனவே உங்க வாழ்க்கையில வசனத்தை எப்படி கேட்கிறீர்கள், அதன் மூலமாக உங்கள் விசுவாசம் வரணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் ரெடிமேடாக நடக்காது. ரெடிமேடாக நினச்சாது நடக்காது, ஏமாந்துடுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மாடிக்கு வரணும்னா 20 படி ஏறித்தான் வரணும். ஒரே ஸ்டெப்பில் வர முடியுமா? வர முடியாது. எனவே பொறுமையாய், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, முடிவையும் கவனித்திருக்கிறீர்களே. எனவே பொறுமையாய் உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். சரியா? அப்படியானால் ரோமர் 10:14 படிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அப்போ விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறோம் அதோட கிடையாது. விசுவாசிக்கு அப்புறம் அவன் எங்க நடத்தப்பட வேண்டும்? தொழுகைக்கு நேராக நடத்த வேண்டும். அதான் இயேசு சொன்னார், தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அப்போ விசுவாசம் அவனை எங்க நடத்துது? நான் பார்த்தோமே, ஒரு பெண் சாஷ்டாங்கமாக அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டாள், அவரை தொழுது கொண்டாள். பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி நடைபெற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே தேவனை விசுவாசிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும், இதுக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அவருடைய தொழுகையும் விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம் வாழ்க்கை மிகுந்த பிரகாசமாக இருக்கும். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். அவரோடு நமக்கு ஒரு நல்ல சிறந்த உறவு இருக்கும், ஒரு ஐக்கியம் இருக்கும். அந்த ஐக்கியத்தினால் அந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். சரி, இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 யோவான் 5:4 படிங்க. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எதை ஜெயிக்கும்? உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ விசுவாசம் கூடணும் அப்படின்னா எதில் படிக்கணும்? எது எப்படி இது என்ன வழி? உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன வழி? தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு கவனிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உள்வாங்குகிறோமோ, எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பலன் உண்டாகும். இல்லைன்னா வேறு கிடையாது. யாரும் மந்திரமே இங்கே கிடையாது. வேத வசனத்தில் அவ்வளவு இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் அந்த வேத வசனத்தின் வார்த்தையின் வல்லமையை நாம் அறியாமல் இருக்கிறோம். வேத வசனத்தின் வார்த்தையின் வல்லமையை நாம் என்ன செய்யும்? அறியாமல் இருக்கிறோம். ஏதோ 100 ரூபா 500 ரூபாய்க்கு இப்போ பைபிள் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதற்கு கிரயம் அவருடைய ரத்தம், அதற்கு கிரயம் அவருடைய சிலுவை பாடு மரணம், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த புத்தகம் கிடைச்சிருக்கிறத சும்மா வரல. எனவே அந்த கிரயத்தை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? அடுத்த வசனம் படிங்க, 5ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன்
அப்போ உலகத்தை ஜெயிக்கிறாரு அவரை விசுவாசிக்கிறவன் தான். அப்போ அவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய இதுக்கும் நாம் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். விசுவாசியாமல் எப்படி கீழ்ப்படிய முடியும்? அப்போ கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதனால கீழ்ப்படிதல் இல்லை. எனவே விசுவாசம் வந்தா கீழ்ப்படிதல் நமக்கு எளிதாய் மாறிவிடும். இப்போ 3ஆம் வசனம் படிங்க. 3:2:1 இப்படி படிக்கணும். 3:1:2. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே ஆ. அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ விசுவாசம் இப்போ எங்க நடத்துது? அவரை பற்றி கேள்விப்படுகிறோம். நல்லவர், நன்மை செய்வார் என்பதை கேள்விப்படுகிறோம். அப்போ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிதலுக்கு நேராக என்ன செய்கிறது? நடத்துகிறது. அதுதான் அன்பு கூறுவது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் தான் நமக்கு அவரிடத்துல அன்பு கூறுவது. 1ஆம் வசனம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பிரியமானவர்களே, அப்போ அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமாக இருக்கு அப்படின்னா அவரை குறித்து நாம் சரியான விதத்தில் என்ன செய்யல? கேள்விப்படவில்லை. அவரை குறித்து சரியான மதிப்பீடு நமக்கு தெரியவில்லை. எப்படி ஒரு ஸ்திரீ போனவுடனே அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கிடுவார் அப்படின்னு ஒன்னோடனே அவன் அந்நிய தேச ஸ்திரீ, ஆனால் தைரியமாக போய் அவருடைய பாதத்தில் விழுந்து நீங்கள் தான் ஆண்டவரே காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னான். இன்னொரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாத்தையும் விற்று செலவழிச்சாச்சு, இனிமேல் அவர் குறித்து கேள்விப்படுதான், நீர் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட்டா நான் சுகமாயிரும் சொல்லி அப்படியா உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தொட்டா பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த நாட்களில் வெளிக்கு வரக்கூடாது, வெளியில் சமூக கூட்டத்தில் வரக்கூடாது, அவளை கல்லறிஞ்சு கொள்வாங்க. அப்படிப்பட்ட பெண் தன் உயிரையும் துச்சமனை எதிர்த்து செத்தாலும் பரவாயில்லன்னு தொட்டா அவர் சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படியானால் விசுவாசம் எங்கே இருக்கிறது? நீங்கள் அவரை குறித்து எந்த அளவுக்கு கேள்விப்படுகிறீர்களோ, அவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு உள்வாங்குகிறீர்களோ, எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அங்கே விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் கிரியை செய்யும். அந்த விசுவாசம் என்ன செய்யும்? கிரியை செய்யும். பிரியமானவர்களே, அதில் 18 படிங்க. 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போ தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கு, வார்த்தை இருக்கிறது, அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்யான். அப்போ அவரை விசுவாசிக்கிறவன், வேத வார்த்தையை நேசிக்கிறவன், வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், அவனால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. இதுதாங்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இதை கேள்விப்பட்டால் மட்டும் போதாது, அதை என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு உங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். அதற்கு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும்போது, ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு நம்ப வேண்டும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அது வேலை செய்யும். அது என்ன செய்யும்? அப்போத்தான் அது வேலை செய்யும். காரு நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டி கார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுதான். 1 லட்ச ரூபா கட்டினா போதும், நீங்கள் காரை எட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 லட்ச ரூபாயை கட்டிட்டு உடனே முடியுமா? என்ன செய்யணும்? அதுக்கு ப்ராசஸ் இருக்குங்க சொல்லலாம். அதுக்கு அடுத்து தான் இருந்துச்சுவா ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸுக்கு போனோம். அந்த ப்ராசஸுக்கு போகாமல் கார் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. அதே மாதிரி தான் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் வரும். அந்த வசனத்தை நாம் எப்படி கவனிக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கு. அந்த வசனத்தை நாம் எப்படி கவனிக்கிறோம். நீங்கள் கவனமாக கவனிக்காம அது என்ன செய்யாது? வேலையே செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேத வசனத்தை கவனமாய் கவனிக்காவிட்டால் அது என்ன செய்யாது? வேலை செய்யாது. இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி சொல்லத வேதம் சொல்லுகிறது. ஏன் சொன்னார்? அதனால தான் அவர் எப்படி கவனிக்கிறார்கள் சொன்னார். வசனத்தை கவனியுங்கள், கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீ எப்படி கவனிக்கிறது என்பதை பொறுத்து தான் வரும். இதெல்லாம் சாதாரணமாக ஸ்கூலில் நடக்கிறது தான். எந்த பிள்ளை ஸ்கூலில் கவனிக்கோ, டீச்சர் சொல்ல கவனிக்கோ, அந்த பிள்ளை ஃபஸ்ட்டு வந்துடும். சரியா? எனக்கு தான் தெரியுமான்னு உட்காந்துருந்தா அது கடைசியில் உட்காந்துடும். எனவே அதுதான் கவனமாய் கவனிக்க வேண்டும். வேத வார்த்தையை கவனிக்க வேண்டும். வேத வார்த்தையை எந்த அளவுக்கு கவனிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பலன் தரும். அது பலன் தரும். அது உங்களை தூக்கி நிறுத்தும். உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு தீர்மானம் எடுத்து எப்படி
ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே உடைய வேத வசனத்திற்கு நான் 100க்கு 100 நான் அதை கவனத்தோடு வாசிப்பேன். அதற்கு நான் கவனம் நீங்கள் வாசிக்க 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 அது என்ன செய்யும் உங்களுக்கு தெரியுமா? விசுவாசம் வரும். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க 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 உங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். எப்படி? விசுவாசம் சும்மா வராது. கடையில் போய் ரூபா கொடுத்து என்ன செய்ய முடியாது? வாங்கவே முடியாது. அல்லது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க என்ன சொல்லணும்? விசுவாசம் வரும். அப்போ அந்த விசுவாசத்துக்கு உங்களுக்கு கீழ்ப்படிதலுக்கு நடத்தும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள நடத்துவார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம், உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார், சிலருக்கென்று வைத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு தான் இந்த பாதையில் வருவாங்க, எல்லாரும் வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுவாங்க. இந்த விசுவாசத்தின் பாதையில் 6 லட்சம் பேர் போனதில் 2 பேர் தான் என்ட்ரானான் புறப்பட்டதில்லை. சரியா? அதே மாதிரி தான் இந்த விசுவாசத்தின் பாதையை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது உங்கள் விசுவாசம் லெவல் கூடும். உங்கள் விசுவாசம் லெவல் என்ன செய்யும்? கூடும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை பேச 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 உங்களுக்கு அந்த விசுவாசத்தின் லெவல் கூடும், விசுவாசத்தின் கிரியை கூடும். தேவன் இன்னும் அதிகமான உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். நீங்கள் அவிசுவாசத்தையே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவிசுவாசம் கூடும். இந்த அவிசுவாசத்துக்குரிய பலன் என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். அது தன்னால் தான் வரும். ஆனால் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பிரயாசம் தான் படணும். அப்படி படும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்போ இது கஷ்டமா ஈஸியா? இதை போல் ஈஸி போல் இதுக்குள்ள நீங்கள் வரலைன்னா எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு தெளிவாய் வைத்திருக்கிறார். இந்த வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10:38-39 படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான். அப்போ விசுவாசத்தினாலே அவன் யாரா மாறுறான்? நீதிமானாய் மாறுகிறான். அப்போ படிக்கும்போது விசுவாசத்தினாலே நான் நீதிமானாய் மாறுகிறேன் அப்படிங்கிறத உணரும் போது அவனுக்கு என்ன உணர்வு வருது? நீதிமான் என்ற உணர்வு வருகிறது. இப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை விட்டு அவன் பின்வாங்கி போவானானால், அதுதான் மேட்ரு. தேவனுடைய வார்த்தையை விட்டு அவன் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அவர் பிரியம் இல்லாம உனக்கு நீ என்ன வசதியா இருந்தா என்ன சுகமா இருந்தா என்ன பிரயோஜனம்? அவர் பிரியமா இல்லாம நீ இந்த உலகத்துல எவ்வளவு டாம்பிகமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்க. எனவே பிரியமானவர்களே, அவர் சந்தோஷப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நாம் வேத வசனத்தை வாசிக்கவும் நேசிக்கவும் அதை விசுவாசிக்கவும் அதற்கு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாறும். யாருக்கு பிரியமாய் மாறும்? தேவனுக்கு பிரியமாய் மாறும். அப்போ விசுவாசம் நமக்கு எங்கே நடத்துது? தேவனுக்கு பிரியமாய் நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆத்துமாவுக்கும் இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு, விசுவாசம் ஆத்துமாவுக்கு. அதனால தான் யோவான் எழுதும்போது சொன்னார், 3 யோவான் 4 வசனம்னு நினைக்கிறேன். யோவான் உன் ஆத்துமா, அதாவது 2ஆம் வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, உங்க ஆத்துமா விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அப்போ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்போ ஆத்துமா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்போ ஆத்துமா வாழும்போது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அப்போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் உன் ஆத்துமா வாழ்க வேண்டும். உன்னுடைய ஆத்துமா வாழ வேண்டுமானால் உன் ஆத்துமா தேவனுடைய வார்த்தையின் மேல் தாகமாக இருக்க வேண்டும். அதனால சங்கீதக்காரன் சொன்னா, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே எப்படி இருக்கு?
தாகமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் தாகமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் ஊருக்கு ஆசீர்வாதம், சொல்லப்போனால் தேசத்திற்கு ஆசீர்வாதம், உச்சகட்டமாக போனால் உலகத்திற்கே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். எத்தனை பேர் வாங்குது தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதம். உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் யாராக இருக்க முடியும்? உலகத்திற்கே. அது எப்படி நினைக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நான் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். எப்படின்னா, நான் போனால் எந்த இடத்துல போனாலும் அங்கே ஒரு சமாதானம் உண்டாகும். எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே மகிழ்ச்சி உண்டாகும். எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே விடுதலை உண்டாகும், அங்கே ஆறுதல் உண்டாகும். இது எவ்வளோ பெரிய சமாதானங்க பிரியமானவர்களே! இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் பார்த்திருக்கபடி விசுவாசத்தை கட்டி எழுப்புங்கள். விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்குரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே அப்படி நாம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமென்.